ஒரு பர்சன் சேல்ஸில் இருக்காங்கன்னா அவங்க நிறைய பீப்புளை வந்து சந்திப்பாங்க. அவங்களுடைய ப்ராடக்ட்டோ சர்வீஸோ இதை மக்கள்கிட்ட கொடுக்கும்போது மக்கள் விதவிதமாக இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து உண்மையை பேசினா தான் பிடிக்கும், சிலர் வந்து பொய் பேசினா தான் அவங்க சேல்ஸ் க்ளோசிங் ஆவாங்க, சிலர் வந்து நல்லா ரூடான பர்சனை தான் பிடிக்கும், அது அந்த இடத்துல நீங்கள் ரூடாக இருக்கிற மாதிரி இருக்கணும், சில இடத்துல ரொம்ப காமாக இருக்கணும், சிலருக்கு வந்து நீங்கள் நிறைய பேசினாலே பிடிக்காது, சிலருக்கு வந்து நிறைய பேசினா தான் அவங்க இன்ட்ரெஸ்டடாக கேட்பாங்க, சிலர் வந்து உண்மையை பேசினா மட்டும்தான் அவங்க ஒத்துக்குவாங்க, நிறைய டெஸ்டிமோனியல்ஸ் பார்ப்பாங்க, நிறைய ஆதாரங்கள் இதெல்லாம் தேடுவாங்க, சிலர் வந்து ஏமாத்தினா தான் பிடிக்கும், ஏமாத்தினா தான் அவங்க சேல்ஸ் க்ளோசிங் ஆவாங்க. இது மாதிரி வெரைட்டி ஆஃப் பீப்புள் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த எல்லா இடத்துலையும் நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா, அவங்க எப்படி இருக்காங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி அந்த இடத்துல நம்மளை பிரதிபலித்தா தான் அந்த சேல்ஸ் க்ளோசிங் அப்படிங்கிறது நடக்கும். இது கரெக்டாக இது இல்லை தப்பா, நம்ம ஏமாற்றியெல்லாம் சேல்ஸ் க்ளோசிங் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா நிச்சயமாக அப்படி தான் பண்ணோம். இதில் ஒரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். நம்ம எது பண்ணாலும் இதில் நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுடைய வளர்ச்சி இருக்குதான்னு நம்ம செக் பண்ணணும். உண்மையாகவே இதை நம்ம வாயில் சும்மா சொல்லிட்டு போகலாம், இது ஓனலுக்காக தான் பண்ணுறேன், இதை நீ எடுத்து பண்ணேன்னா நீ இதில் நிறைய இன்கம் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சும்மா பேச்சில் சொல்லிடலாம். ஆனால் உண்மையாகவே அதை அனலைஸ் பண்ணணும். இதில் அவங்களுடைய க்ரோத் இருக்கா இல்லை நம்மளோட க்ரோத் இருக்கா அப்படின்னு. நம்மளோட க்ரோத்தை பார்த்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நிச்சயமாக அது சரியில்லாதது, தப்பு அப்படின்னு அர்த்தம். இதில் உண்மையாகவே அவங்களுடைய க்ரோத் இருக்குது அப்படின்னா, அதில் இருக்குது அவங்க நம்பிக்கை இருக்குது அப்படின்னா 100% அதை நம்ம பண்ணலாம். இது எல்லாமே நான் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, சேல்ஸில் ரொம்ப வருஷம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், இல்லைனா நிறைய புக்ஸ் படிக்கணும், இல்லைனா நிறைய இடத்துல ட்ரைனிங்ஸ் போய் நம்ம இதை பற்றி படிக்கும்போது நம்ம ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்.